வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எஸ்பி காட்சி யூடியூப் சேனல். எப்போதும் உண்மையாக பேசுவேன் எங்களோட சேனல். நான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்களோட சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் எஸ்பி காட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களை நோக்கி வரும். இந்த எபிசோட்ல உண்மையிலே ஒரு திரையுலக காதலின் உண்மை நிகழ்வை சாட்சியமாக்கி இருக்கு அமீர் மற்றும் பாவினி. பிக் பாஸ் காதல் ஜோடினே சொல்லலாம். இன்றைக்கு அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த பயணம் எப்படி ஆரம்பிச்சிச்சு, எத்தனை சவால்கள், என்னென்ன விவரங்கள், என்னென்ன பிரச்சனை எல்லாமே இந்த எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க. பாவினி ஒரு அழகான திறமையான நடிகை. தொலைக்காட்சி உலகில சின்னத்தம்பி என்ற பிரபலமான சீரியல நாயகியாக அறிமுகமான பாவினி அதன் மூலம் மக்கள் மனதில் நிலைத்திருந்தாங்க. அவருடைய நடிப்பு திறமை, மென்மையான தோற்றம், எளிமையான நடத்தை இவை எல்லாம் ரசிகர்களுக்கு பிடித்தது. பிறகு பிக் பாஸ் தமிழ் சீசன் 6ல இவங்க பங்கேற்றாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது ஒரு புதிய தளத்திற்கே அவங்களை உயர்த்தி சென்றுன்னு சொல்லலாம். பிக் பாஸ் வீட்டுல தனக்குன்னு ஒரு அடையாளம் உருவாக்கினாங்க. தன்னம்பிக்கை, நேர்மை, நேரடித்தனம் இது போன்ற முக்கியமான விஷயத்தாலதான் இப்ப அவங்களுக்கு ரசிகர் பலம் கொஞ்சம் அதிகமா இருக்குது. அமீர் ஒரு பரம்பரை நடன கலைஞர். நடனத்திலே விஜயம் அடைந்ததோட தனக்குன்னு ஒரு ஸ்டைல் யூனிக்னு இருக்கிறவர். தனித்துவமான ஸ்டைல் மற்றும் கேரக்டரால அழகான பரிமாணம் கொண்டவர் தான் பிக் பாஸ் வீட்டுல வைல்டு கார்டு என்ட்ரி மூலம் வந்தாரு. ஆனா மிக விரைவில் பாவனியோட ஏற்பட்ட நெருக்கம் ரசிகர்களை சிந்திக்க வச்சது. அதுவரை காதல் பற்றி பேசல. ஆனா அமீரோட பாவனியின் வசதியான நட்பு நாளடியில ஒரு நிச்சயமான உறவாக மாறி இருந்தது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பிக் பாஸ் வீட்டுல ஒரு மனித உணர்வுகளின் தேர்வு பகுதி தான் இது. அதில் பாவனியும் அமீரும் ஒரு நேர்மையாக சுயமாக நடந்து கொண்டாங்க. நேரங்கள்ல சிறு சண்டைகளும் சிரிப்புகளும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும், ஆனா அதனடியிலே இருந்தது உண்மையான கேர். மெல்ல மெல்ல அவங்க இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாச்சு. இது எங்க வியூவர்ஸ் ஆகிய எங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. வெளியில வந்த பிறகு அவங்க உறவு சோசியல் மீடியால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. இன்ஸ்டாகிராம், யூடியூப், லைவ் ஷோன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இவையெல்லாம் இப்போது ரசிகர்களுக்கு தெரியாமலேயே அந்த காதலின் மேம்பாடு ஆகிட்டு நான் சொல்றேன். காதல தினத்தன்று பாவனி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அதில் அமீருடன் கை கோர்த்து இருப்பது போல. அதே போல திருமண தேதியும் இது ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவமாகவும் இருக்கு. இது உண்மையான காதல் என்று ரசிகர்கள் சந்தோஷமாக கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. Facebook, Twitter, Instagramல அனைத்து சோசியல் மீடியாலையும் தங்களோட கமெண்ட்ஸ் விஷஸ் சொல்லிட்டு வராங்க. அதே நேரத்தில் ஹேஷ்டேக்கையும் ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஏப்ரல் 20, அதாவது இன்னைக்கு அவர்களின் கனவு நல்ல கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்றைக்கு ஏப்ரல் 20 ஒரு அழகான விதத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட திருமண விழா. மிக நெருக்கமான உறவினர்களோட மற்றும் ஃப்ரெண்ட்ஸோட தான் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. பிக் பாஸ் புகழ் பிரியங்கா மற்றும் அவரது கணவரும் வந்திருந்தாங்க. பாவனியின் திருமண உடை பாரம்பரிய பட்டு சேலை, சிம்பிளி மேக்கப், பசுமை கலந்த அழகு. அமீரை பார்த்தோம்னு சொன்னா வெள்ளை வேஷ்டி சஸ்டேன்னு சொல்லி ஒரு திருச்சி பையன் ஸ்டைல இருந்தார். இப்ப இன்ஸ்டாகிராம்ல போட்டோஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ரசிகர்கள் மீம்ஸ்கள், கவிதைகள், வைரலான ரீல்ஸ் என போட ஆரம்பிச்சிட்டாங்க. அமீர் பாவனி காதல் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுது. உண்மையான உணர்வுகள், வலிமையான உறவுகள் தான் காலத்தால் மாறாம இருக்கும். பொதுவாக பிக் பாஸ் நிகழ்ச்சியில் உருவாகும் காதல் சமூக ஊடகம் நம்பாத உறவுகளாக பார்ப்பது வழக்கமான அமீரும் பாவனியும் அதை தவிர்த்து அது உண்மையாக்கி காட்டியிருக்காங்க. இன்னைக்கு நாம ஒரு நெகிழ்ச்சியான காதல் பயணத்தை பார்த்தோம். அமீர் அண்ட் பாவனிக்கு எஸ்பி காட்சி யூடியூப் சார்பாக நாங்க விசேஷ சொல்றோம். உங்கள் எல்லோரின் சார்பாக இதயத்தான வாழ்த்துக்களை நாங்க இவர்கள் வாழ்க்கையில் அன்பும் அமைதி நிறைந்திருக்க வேண்டும் பிரார்த்திக்கிறோம். गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எஸ்பி கேர்ள்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரசாந்த். பாய்.